நண்பர்களே, நீங்கள் பார்த்துக்கிட்டு இருப்பது உங்கள் கௌசிக் ரிவ்யூ. சரி, வாங்க வீடியோக்குள்ள போய் என்னென்ன நடக்க போகுது அப்படின்ற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி அந்த வெண்பாவை கடத்தினால அந்த லேடி அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜயோட நம்பர் அந்த வெண்பாக்கிட்டே வாங்கி அவனுக்கு கான்டாக்ட் பண்ணுறாங்க. இந்த பாரு விஜயே, நீ யார் என்ன எவருன்றதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்லை. எனக்கு தேவை பணம் பணம் பணம். பணத்துக்காக நான் எந்த எல்லைக்கும் போவேன், அது உங்களுக்கும் நல்லாவே தெரியும். எனக்கு தேவை பணம் தான். அதுக்கு நீ என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சட்னு எனக்கு ஒரு பல்கான அமௌண்ட்டை கொடுத்துரும், உன் பொண்ணு உங்கள்கிட்ட ஒப்படைச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு டீலிங் பேசுகிறேன். உடனே நம்ம விஜய் வந்து நீ எவ்வளோ பணம் கேட்குறேன் நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 லட்சம் கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எங்கே எட்டினாரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் கேட்குறாரு. என்னடா சொன்ன உடனே டக்குன்னு எட்டினாரா, அவ்வளோ பெரிய பணக்காரனா நீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கேட்க, உனக்கு தேவை 10 லட்சம், எந்த இடத்துக்கு எட்டினாட்டும் அதை மட்டும் சொல்ல, தேவையில்லாத வார்த்தையெல்லாம் பேசினு இருக்காத. என் பொண்ணுக்கு எதனா சின்ன கீழ் விழுந்தாலும் உன் நிலமை என்ன ஆகும்னு சொல்லிட்டு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு மிரட்ட ஆரம்பிக்கிறான். மிரட்டுறியா? என்னவா? என்னவே மிரட்டுறேன்னா நீ எவ்வளோ பெரிய ஆளாகணும், உனக்கெல்லாம் நேரம் காலம் பகிர்ந்து உங்கள்கிட்ட பேசணும். நீ என்ன வேணாலும் பேசினு எல்லாத்தையும் நான் கேட்டுன்னு இருப்பேன்னு நினச்சினுக்கிறேன். இதுக்கு மேலே நான் பேசுவேன் நீ கேளு அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் இருக்குது. திடீர்னு நம்ம வெண்பா கூட்டி இருக்காங்களோ அவங்க இருந்து பேக் சைடு வராங்க. வரதோட மட்டும் இல்லாமல் கோவத்தில் கொந்தளிச்சுன்னு வரா. கையில் நல்லா ஒரு உருட்டு கட்டி எடுத்து வச்சுன்னு இருக்கா. கரெக்டாக அவன் ஃபோன் பேசுனதுமா தலையில் நங்குன்னு ஒரே அடி அப்படியே சும்மா அங்கேயே அவன் மைக்கு போட்டு விழுந்துடும். பார்த்தா ஏன்டி கிளவி என்னவா ஒரு பக்கம் ஒரே அடி அதில் அடிச்சு வச்சிடலான்னு பார்த்தா நான் அடிச்சு வச்சுட்டேன், நீ அடிச்சு வச்சுட்டா நான் அப்படியே இருந்துன்னு சொல்லிட்டு நினச்சின்னு இருந்தியா. நான்லாம் யாருக்கு அடங்காத அசுரன் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சீன் டைலாக்லாம் போட்டு அந்த இடத்துல இருந்து எப்படி தப்பிக்கிறது, இனிமேல் இந்த இடத்துல நம்ம இருக்கக்கூடாதே அப்படின்னு சொல்லிட்டு தீவிரமாக ஒரு பக்கம் யோசனை ஒரு பக்கம் அதிகமாகிட்டு போயிட்டே இருக்கு. சரி, இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம தலைவன் விஜய் இருக்கார்ல, அவர் வந்து ஒரே வார்த்தை தான் சொல்கிறாரு. ஒரு வார்த்தை சொன்னாலும் நச்சுன்னு சொல்லிட்டாரு. அப்படி என்னடா சொன்னார் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கோவத்தோட போய் பேசி ஒரே வார்த்தையில் முடிச்சுட்டு வந்துடுறாரு. இதுக்கு மேலே உனக்கு எனக்கு எந்த சம்பந்தம் இல்லை அப்படின்ற மாதிரி கோவத்தோட பேசிட்டு வந்துடுறாரு. வெண்பா குட்டி அழகாக கட்டையில் அடிச்சதும் உடனே வெளியே போகலான்னு பார்க்குறாங்க. அந்த அடியாலெல்லாம் உள்ளே வந்துடுறாங்க. ஐயோ அம்மா அக்கா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எழப்பா பார்க்குறாங்க. உடனே பார்க்கணும் நம்ம வெண்பா குட்டி இருந்து சைலண்ட்டாக அந்த இடத்துல உட்காந்துருக்கேன். என்ன பண்ணாங்க அக்காவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, எனக்கு என்ன தெரியும், அந்த குழந்தை போய் என்னடா பண்ணிக்க போகுது, அக்காவே தானே சுகர் பேஷண்ட்டு, அது மட்டும் இல்லாமல் அவங்க பிபி கொலஸ்ட்ரால் இந்த மாதிரி நிறைய இருக்குது, டேப்லெட் எதனா போட மட்டும் தூக்கட ஹாஸ்பிட்டலுக்கு அந்த பிள்ளைங்க யாரும் ஒருத்தர் பார்த்துக்கூடா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தனை விட்டு போகிறாங்க. அவங்க பக்கம் சரக்கு பாட்டிலும் பிரியாணி இருக்கு. அடடா இதுக்கிற போது எனக்கு என்னடா கவலை, சொர்க்கம், அதை சாப்பிட்டு தூங்கினா என்னடா அழகா சொர்க்கம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு தூங்கிடலான்னு சொல்லிட்டு சைலண்ட்டாக சாப்பிட்டு தூங்க ஆரம்பிச்சிடறான். இது ஒரு நல்ல விஷயமா தான் இருக்குது. உடனே பார்க்கணுமே ஆனந்தத்தை, அவன் இந்த பண்ணி மூஞ்சனுக்கு என்ன ஒரு ஆனந்தம் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சந்தோஷமாக தூங்க ஆரம்பிச்சிடறான். இதோட சந்தோஷம் வேறு எதனா வேணுமாடா நம்ம வாழ்க்கையில், நம்ம இத்தனை நாள் பார்த்த கஷ்டம் எல்லாமே ஒரு பக்கம் இப்போ சந்தோஷமாக இருக்குது, மனசு திருப்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசின்னு இருக்காங்க. அப்படி என்னென்ன நடந்துச்சு எது நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் இருக்கார்ல, அவர் வந்து ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டாரு அந்த இடத்துல. பணம் தானே உனக்கு தேவை, உனக்கு எத்தனை லட்சம் வேணும், எத்தனை கோடி வேணும் சொல்லு, நான் தரேன் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் நேராக அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. வந்து பார்த்தா வரவே இல்லை. ஏன் அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுறாங்க. உடனே அவங்க அடியால் ஃபோன் எடுக்கிறாங்க. யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இந்த ஃபோன்லேருந்து எனக்கு ஒரு லேடி ஃபோன் பண்ணாங்க, அவங்க எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நீ யாரா ஃபஸ்ட்டு அதான் சொல்கிற, தேவையில்லாமல் ஒரு பக்கம் என்ன கேள்வி கேட்காத அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லாடே, உங்கள் அக்கா என்கிட்ட 10 லட்சம் கேட்டால் என் பொண்ணு என்கிட்ட கொடுக்குறதா சொல்லி, என் பொண்ணு இப்போ என்கிட்ட வந்தால் அடுத்த செகண்டே உங்களுக்கு 10 லட்சம் வந்து சேரும். அக்கா கூடவே இருந்துன்னு குளிப்பாச்சிட்டு பார்த்தியா, என்கிட்ட எல்லாத்தையும் ஒரு பக்கம் மறைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியாமல் ஒரு பக்கம் பேரம் பேசி அந்த பேரத்துக்கு விற்க பார்த்துக்கிறே, நீ இவ்வளோ பெரிய ஆளாக இருப்ப, உன்னெல்லாம் நம்பி விட்டது தப்பாக போச்சு, உன்னை எந்த இடத்துல அடிச்சுக்கணுமோ அப்படி அடித்து ஓட விட்டுக்கணும், உன்னை சும்மா விட்டங்கள அது தப்பாக போச்சு, இப்போ எனக்கே வினையாக வந்து எனக்கே ஆப்பு வைக்கிற, எல்லாமே ஒரு நேரம் தான், நேரத்துக்கு மேலே போயிட்டா இப்படி தான் நடக்குது போல், பார்த்துக்கலாம். எவ்வளவோ பிரச்சனை சிக்கல்கள் எல்லாமே தாண்டி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். இதுக்கு மேலே யாரையும் சும்மா விடக்கூடாது. எல்லாரையும் ஒரு பக்கம் அடின்னு தரமான அடிச்சு விட்டுறணும். ஏன்னா எல்லாரையும் ஒரு பக்கம் நம்ம விட்டு கொடுத்து தான் இந்த அளவுக்கு ஒரு பக்கம், அதாவது நம்மளவே ஒரு பக்கம் மேய்க்கிற நிலைமைக்கு வந்திருக்காங்கன்னா பார்த்துக்கோங்களேன். அதனால் யாரையும் சும்மா எடை போட்டக்கூடாதுங்க. சாதாரணமாக ஒருத்தரை நம்ம எடை போடுவோம், அவன் இப்படி தாண்டா டே அவனை அசால்ட்டாக முடிச்சிடலான்னு சொல்லிட்டு. ஆனால் அவனும் ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை படைத்தவனாகவும் ஒரு எதிரியாகவும் இருக்கலாம். அவங்ககிட்ட நம்ம நெருங்கிறதுக்கு ஒரு பக்கம் பயப்படணும். அந்த அளவுக்கு ஒரு பக்கம் அவன் இதெல்லாம் பண்ணுவான். அதனால் யாராக இருந்தாலும் டோன்ட் டச் புக் கவர் பேக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி தான் ஒரு பக்கம் யாரையும் வெளி தோற்றத்தை வச்சு எடை போடக்கூடாது அப்படின்ற விஷயத்த நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். இதுக்கப்புறம் என்னென்ன நடக்க போகுது, எது நடக்க போகுது அப்படின்ற நிறைய விஷயத்த இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம விஜய் இருக்கார்ல, அவர் என்ன பண்ணார் அடுத்து அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு வார்த்தை தாங்க நச்சுன்னு சொல்லிட்டாரு. அப்படி என்னடா சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவர் வேறு எதுவும் சொல்லலைங்க. கரெக்டாக அந்த ரவுடி கிட்ட, உனக்கும் தேவைன்னா நான் காசு கொடுத்துட்றேன், என் பொண்ணை மட்டும் என்கிட்ட கொடுத்துட்றேன், என் பொண்ணு தான் என் உலகம், என் பொண்ணு தான் உயிர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, சரி ஓகே நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல முடிவு எடுத்துடுறாங்க. இதுக்கப்புறம் நம்ம வெண்பா கிடைப்பாங்களா கிடைக்க மாட்டாங்களா, அதே சமயத்தில் காசை வாங்கிக்கிட்டு வெண்பா கொடுக்கூடாது, அவன் 10 லட்சமே அசால்ட்டாக கொடுக்குறான்னா அவனுக்கு இன்னும் கொஞ்சம் நம்ம கேட்கணும்.
கேட்ட உடனே அவன் எட்டுன்னு தரேன் இப்போவே என் பொண்ணதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான். இவனை மாதிரி ஆளெல்லாம் லட்சத்தில் ஒருத்தன் நம்மளுக்கு எல்லா டைம் கிடைக்க மாட்டான், கிடைக்கிற போது வாய்ப்பை பயன்படுத்திட்டு நல்லா சம்பாதிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசினு இருக்காங்க. இவங்க பேசத்தை பார்க்கும்போது நம்ம வெண்பாவை கொடுக்கவே மாட்டாங்க போல இருக்கு. இவங்க பிளானிங் எல்லாமே ஒரு பக்கம் அல்ட்ரா லெவலில் மேலே 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 போயிட்டே இருக்கு. இது எங்கே போய் முடிய போகுது, எங்கே போய் முடிய போகுதுன்னு சொல்கிறது இல்லையே. சோபா கடவுளே நீ தான்ப்பா காப்பாற்றணும். இந்த அளவுக்கு ஒரு பக்கம் சிக்கலும் பிரச்சனையும் இதெல்லாம் எங்களுக்கு தேவையை சொல்ல போகிறோம். நாங்கள் உண்டு இங்கே பொழப்பு உண்டு இங்கே வேலை உண்டுன்னு இருக்கோம். ஏதோ ஒரு விஷயம் மிகப்பெரிய ஒரு சாதனை படைக்க போகுது. அப்படி என்ன நடக்க போகுது எது நடக்க போகுது அப்படின்ற விஷயத்தை தான் அடுத்தடுத்த வீடியோவில் நீங்கள் கண்டினியூவாக பார்த்து நம்ம சேனலில் தெரிஞ்சுக்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்ல போகிறீங்க. அது வேறு எது இல்லைங்க, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் என்ன சொல்லணும்னு புரிஞ்சுட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து மழை வராது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்ட மாவட்டத்தெல்லாம் சொல்லிட்டு இந்த எலினாவோ குலினாவோ இதை சொல்லியிருக்காங்கல்ல, அது போல் நடக்குமா நடக்காதா, இல்லை பழைய கால முறைப்படி மழை நல்லா வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறேன்ட்டு உங்களோட கருத்தை சொல்லிட்டு போங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம், வந்தனம், வருகை தருகை.